தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி 4 முதல் 8 வரை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, 7/1/2025 அருமையான குரோதி வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள், அருமையான செவ்வாய்க்கிழமை அஷ்டமியும் ஒன்றாக வந்திருக்கிறது. அருமையான நன்னாள், பொன்னாள். என்னங்க எல்லா நாளையும் பொன்னாள்றீங்க? எல்லாமே பொன்னாள் தான். வாழ தெரிந்தவனுக்கு எல்லாமே நல்ல நாள் தான். கெட்ட நாளுங்கிறதே இந்த உலகத்திலே கிடையாது. அதை ஒரு விஷயத்தை விட்டுருங்க. எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்களேன். வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும், வளமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான், நீங்கள் முருகப்பெருமான் கோவிலில் இருக்கக்கூடிய காலபைரவருக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. நம்ம திருமுருகன் பூண்டியில் முருகப்பெருமானும் இருக்கிறார், சிவபெருமானும் இருக்கிறார், அங்கே காலபைரவர் இருக்கிறார். அங்கே போய் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. உங்கள் ஊரில் முருகன் கோவிலில், சிவன் கோயிலில் முருகனும் இருந்து பக்கத்திலேயே காலபைரவர் இருந்தார். வெண்பூசணியில் தீபமிட்டு வணங்குங்கள். தேங்காயை 2ஆக உடைத்து அதில் இழுப்பெண்ணெய் ஊற்றி சோப்புத்திரி போட்டு தெய்வம் போட்டு வணங்கினால் கடன் தொல்லைகளெல்லாம் தீரும். என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த தேங்காயை அப்புறப்படுத்தி விட்டு தான் நீங்கள் வர வேண்டும். 48 நிமிடம் எரியும் வரை அங்கேயே இருந்துவிட்டு தேங்காயை கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து அப்புறப்படுத்திட்டு தான் வரணும். ஏன்னா அங்கே யாரும் தனியாக இதுக்கெல்லாம் வேலைக்கு வைப்பது இல்லை. நம் தேவை என்னவோ அதுக்கு நம்ம போனோம். நம்ம இடத்தை நாம் தான் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை கோவிலை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். வாங்க, பெங்களூரில் இருக்கிறோம், அருமையாக போய் கொண்டிருக்கிறது. வாங்க, திதியோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். கலிலியோ வியாழனின் துணைக்கோளான யமனை கண்டுபிடித்த நாள் இன்று. மாலை 4:36 வரைக்கும் அஷ்டமி, அதன் பின்பு வளர்பிறை நவமி. மாலை 6:15 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம். அதிகாலை 2:46 வரைக்கும் பரீகம் நாமயோகம் இருக்கிறது. அதன் பின்பு இரவு 11:36 வரைக்கும் சிவம் நாமயோகம் இருக்கிறது. சிவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி, யோகாதிபதி புதன், அவயோக நட்சத்திரம் சித்திரை, அவயோகி செவ்வாய். அதன் பின்பு சித்தம் நாமயோகம். அதிகாலை 5:40 வரைக்கும் பத்திரை கரணம் கேது. அதன் பின்பு மாலை 4:36 வரைக்கும் பவகரணம் செவ்வாய். அதன் பின்பு பாலவகரணம் ராகு. அருமையான நல்ல நாளை தவறவிட்டு விடாமல் போய் இறை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். வாங்க, 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் ஊன் 75% வெற்றி. உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம்.
நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள், ஒன்றும் தவறில்லை. இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள், இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள், இறை நாமத்தை ஜெபித்தபடியே இருங்கள், வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேளையை. இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் இந்த மதிய வேளை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள், அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க 8ஆம் தேதி நவமியுடன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.